ஹாய் டியர்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இன்றைக்கி வெயிட் லாஸ் டே வந்து 3. இன்றைக்கி வந்து இந்த தேர்ட் டேயில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு காலையிலேருந்து ஒரு லிட்டர் 1.25 லிட்டருக்கு பக்கம் நான் தண்ணி குடிச்சிருப்பேன். இப்போ டைம் வந்து 12 ஆகுது. 12 நான் எடுத்துக்கிற இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக சாதம், இந்த அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். கூடவே வந்து வெண்பூசணிக்காய் இருக்குல்ல, அதோட பொரியல் தான் நான் வந்து சாப்பிட்றேன். டைம் இப்போ கரெக்டாக 12 மணி 12:10 ஆயிடுச்சு. இந்த டைமுக்கு தான் சாப்பிட்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. இன்றைக்கி கொஞ்சம் நான் ஸ்பீடாக சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதையுமே தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கணும். வெறும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் வெளியே போனால் போனதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு டயர்டாக இருந்துச்சு. வீட்லேயும் வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக, வெளியே போனால் கொஞ்சம் கஷ்டம், தலைவலியாகவும் இருந்துச்சு. சரி என்ன ஜூஸ் கீது குடிக்கலான்னு பார்த்தா தலைவலிங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வரவே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்னை வாங்கி உட்காந்துட்டேன் பஸ்ஸில் ஏறி. அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சரி பாப்கார்ன்னா மொல்லமாக சாப்பிட்லாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேக்கெட்டை வாங்கி அப்படியே சாப்பிட்டே வந்தேன். இதே வீட்டில் இருந்தோம்னா பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்து தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். இப்போ வந்து நான் பஸ்ஸில் கொஞ்சம் வெளியே ட்ராவல் அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணியும் குடிக்க முடியறதில்ல, நம்ம பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறதுனால. அதனால் தண்ணியும் கம்மியாக, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் கம்மியாக எனக்கு அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தலைவலி ரொம்பவே வந்துருச்சு. முடிஞ்ச அளவு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி குடிக்கணும். அதுதான் இதில், அதாவது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய தண்ணி குடிங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து தலைவலின்னு சொன்னேன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீயில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டேன். ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டேன், குடிக்கிறது தலைவலியாக நல்லா சுகர் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6-6:15 இருக்கும். அப்போ வந்து 2 தோசையும் மட்டன் குழம்பு, அதாவது ஒரு 4 பீஸ் மட்டன் பீஸ் வச்சு 2 தோசை. இந்த 2 தோசை பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக மொல்லமாக சாப்பிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு 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 சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு பசி, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு எப்போவுமே நீங்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணி வந்து லேட்டாக குடிங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்றைக்கி தேர்ட் டே மெனு இது தான். இப்படி தான் நான் வந்து இன்றைக்கி ஃபுட் எடுத்துட்டேன். தேங்க்யூ.